அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் லோ காம்படிஷன் உள்ள ஒரு பெஸ்ட் 5 ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் பார்ப்போம். ஃப்ரீலான்ஸ்ங்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். அந்த நாலேஜை வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக, அதாவது நீங்கள் வேர்ல்டு வைடான டிஜிட்டல் வைஸாக நீங்கள் செல் பண்ணுற, அதாவது நீங்கள் வீட்டை இருந்தே அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஆன்லைனில் செய்து கொடுக்கலாம். நீங்கள் லோக்கல் வைஸாகவும் சில ஜாப் வரும். அதே மாதிரி நீங்கள் இன்டர்நேஷனல் வைஸாகவும் அந்த உங்களோட ஸ்கில்லை வந்து செல் பண்ணலாம். ஆனால் கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ஒர்க் சம்மந்தமாக இப்போ சில டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க கொமர்ஸில் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் அட்மினில் ஒர்க்கை போடுவாங்க. அந்த ஒர்க் போடுறாங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் இப்போ இந்த கொமர்ஸில் நான் இதுவரையும் படித்து வந்தேன், அந்த ஸ்கில்லை வச்சு நான் என்ன பண்ணலாம். இப்போ அவ்வளவும் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட் முழுவதுமே ஒரு இது இல்லாமல் போயிடுமே, ஏன்னா யூஸ்லெஸ் இல்லாமல். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் இந்த வழிகளில் நீங்கள் ஒரு சூழ்நிலை வந்து உங்களை வந்து அட்மின் இதுக்குள்ளே உங்களை ஒர்க் பண்ண வைக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு, நான் இதில் எனக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குது, அதை நான் இந்த இதுக்கு ப்ரூஃப் பண்ணணும், அந்த இதை ஸ்கில்லை வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் ஆன்லைனில் நிறைய வழிகள் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டீச் பண்ணலாம், அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழிதான் வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது. ஓகே, நீங்கள் அப்படிதான் நானும் ஆன்லைனில் என்ட்ரு ஆகினது. நான் வந்து ஒடிட் ட்ரைனிங் ஒன்று செய்திருந்தேன் கொழும்புல. அந்த டைமில் எனக்கு சேலரி வந்து குறைய கிடைச்சிது ட்ரைனிங் டைமில். அந்த டைமில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் வந்து சொன்னாங்க, என்னென்னு சொன்னால், கலீக்ஸ் நீங்கள் இப்படி ஆன்லைன் மணி மேக்கிங் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ இல்லை, ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் வந்து ட்ரை பண்ண சொல்ல போகல. அப்போ நான் ரூமில் இருக்கும்போது என்னோட ஒரு டெப் ஒன்று இருந்துச்சு. அந்த டெப்பில் வந்து நான் ட்ரை பண்ணினேன். நான் ஃப்ரீலான்சிங்கை நான் அக்கௌண்டிங் செய்தான்னு ட்ரை பண்ணதான். நான் அதுக்கு முதல் வந்து டீச் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஓடர்ஸ் எடுத்து நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 1 by 1 நான் அப்கிரேட் பண்ணி நம்ம இப்போ ஃபுல் டைம் வந்து அது பண்ணுற மாதிரியே வந்துட்டு. ஸோ எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ எந்த சூழலில் இருக்கிறீங்களோ, எந்த ஒரு நாலேஜில் இருக்கிறீங்களோ, அல்லது உங்களுக்கு விடுபட்டு போயிட்டு ஒரு நாலேஜின்னு ஒரு சொன்னால், அதை நான் இந்த ப்ரூஃப் பண்ணணும், எனக்கு அந்த ஸ்கில்லை நான் வெளியில் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஒரு சொன்னால், இந்த ஃப்ரீலான்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி எப்போ நீங்கள் இது ஓவர் நைட்டில் நீங்கள் முதலாவது ஒரு தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் ஒன்று போக போகிறீங்க. ஓகே, ஒரு ஸ்மார்ட் லெவல் ஒர்க்கா, ஒரு அடிமைத்தனமான ஒர்க் இல்லை, ஒரு ஸ்மார்ட் லெவல் ஒர்க்கு போக போகிறீங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரீடமான ஒரு இது ஒன்று இருக்கும். நீங்கள் படித்து நாலேஜ் எடுத்துகிட்டு ஒர்க்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். பட் வந்து நீங்கள் ஒரு கூலிக்கு ஒரு இதாக ஒர்க் போகிறவங்களுக்கு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா. சில விஷயங்கள் நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. நான் சொல்கிறேன், நான் பொதுவான ஒரு ஏற்பாடுகளை சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காலம் செலவு செய்கிறீங்க. ஸ்கூலில் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியை படிக்கிறீங்க, கோர்ஸை செய்கிறீங்க, காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயிலியர் ஆகினா அகெயின் நீங்கள் எழுதுறீங்க. இவ்வளோ காலத்தை நீங்கள் கொடுக்குறீங்க இந்த நாலேஜை, அந்த ஒர்க்குக்கு போகிற நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து அப்படியே இல்லை. ஈவன் நாங்கள் வெல்ஃபியர் அகாடமியால் ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ண, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் உங்களுக்கு தருவா. இது நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், மொபைலில் இருக்கிறீங்களா, நீங்கள் எந்த அப்படி இல்லாமல் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்பை தருவோம். நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம், அதை எடுத்துகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படியான கான்செப்ட் உள்ள ஆன்லைன் மணி மேக்கிங்ஸே இங்கே வந்து இருக்குது. அப்போ அப்படி இருக்க போகக்குள்ள நீங்கள் இதுக்காக ஒரு காலம் ஒன்றை செலவு செய்து நீங்கள் இதை உருவாக்குறது ஒரு இது இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வெப்சைட்டை வச்சு சொல்கிறேன், அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் ஃப்ரீலான்சர் வெப்சைட், இப்போ அதில் நீங்கள் கஸ்டமரை தேடணுமா இது பண்ணணுமே, இதை வந்து நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் 3 மாதம். ஓகே, 3 மாதம் டார்கெட் வைங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு இது பண்ணுறேன். இது யாருக்கு? புதுசாக வராங்களுக்கு. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓடர்ஸ் வருது இல்லை, அல்லது வந்து எனக்கு இதை கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு ஒரு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால், நான் சொல்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் இப்போவே ஆல்ரெடி இருக்கிறாக்கள், அதே புதுசாக வாராக்கள், நீங்கள் வேறு எந்த வெப்சைட் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த வெப்சைட்டையும் கட்டாயம் அந்த ஓடர்ஸ் படி நான் சொல்லுவேன். அதில் 1, 2, 3 வெப்சைட்டை நல்லா தெரிவு செய்யுங்க. உங்களுக்கு விளங்கும் நான் சொல்லும்போது, இந்த வெப்சைட்டை தெரிவு செய்து அதில் கட்டாயமாக நீங்கள் இப்படி என்ட்ரு ஆகிடுங்க. என்ட்ராகி உங்களுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம், என்னோட கிளாஸில் நாங்கள் டீச் பண்ணும்போது நான் சில வெப்சைட்ஸ் காப்பி பேஸ்ட் 6 வெப்சைட் நான் டீச் பண்ணுறேன். அந்த 6 வெப்சைட்லையும் 3 இங்கிலீஷ் வெப்சைட், 3 ரஷ்யன் வெப்சைட் நான் டீச் பண்ணுறேன். அது எப்படி நீங்கள் ரஷ்யன் வெப்சைட் டீச் பண்ணீங்க, அந்த பிள்ளைகளுக்கு லாங்குவேஜில் ஒரு இஷ்யூ ஒன்று வராதான்னு கேட்டால், நோ. அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா, நான் அதை ப்ரூஃப் போட்டிருக்கேன்னா, நான் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னு சொன்னால் அதிலே நீங்கள் ஒரு இடம் ஒன்று பிடிக்கலாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் எப்படி ஸ்ரீலங்காவிலையும் ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் இருக்குது தெரியுமா. ஸ்ரீலங்காவிலையும் டயலாக் வந்து ஒரு டைம் அப்படி உருவாக்கினாங்க, பட் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படி இருக்குது. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஓகே அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் உள்ள வெப்சைட் இருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரிய வராது. இங்கிலீஷ் வெப்சைட் உங்களுக்கு தெரிய வரும், தமிழ் வெப்சைட் இருந்தால் அது உங்களுக்கு தெரிய வரலாம். ஆனால் இப்படியான வேறு லாங்குவேஜஸ் உள்ள வெப்சைட்ஸ்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வராது. அப்போ அப்படியான வெப்சைட்ஸ்களை கொஞ்சம் தேடி இது பண்ணி கொள்ளலாம். அதுவும் நான் ஃபியூச்சரில் அது சம்மந்தமாக பேசுவேன். பட் என்னோட கிளாஸில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுற வெப்சைட்டில் இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ கிளாஸ் சம்மந்தமாக பேசுகிறேன். இது உண்மையாகவே ஃப்ரீலான்ஸ் மணி மேக்கிங் கான்செப்டில் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து
உங்களுக்கு ஜொப்பை ப்ரொவைட் பண்ண போறால், இன்னொரு ஆள் வந்து நீங்க ஜொப்பை செய்யக்கூடிய ஆள். ஓகே, ஒர்க்கர், எம்ப்ளாயர் இவ 2 வரையும் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை வந்து இணைக்கும். ஓகே, உங்களோட ஒர்க்ல அந்த எம்ப்ளாயர் திருப்தி அடையும் போது உங்களுக்கு வந்து அவர் அந்த மணியை பே பண்ணுவாரு. அது அந்த உங்க 2 பேருக்கு இடையில சில ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முதல் உங்க 2 பேருக்கு இடையிலான ஒரு கன்வர்சேஷன் வந்து வேணும். ஓகே, முதலாவது நீங்க அவரை தேடணும். ஓகே, பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கு. அந்த மார்க்கெட்ல நிறைய பேர் வாராங்க. ஓகே, அந்த மார்க்கெட்டுக்கு வந்து பொருட்களை பை பண்றதுக்கு நிறைய பேர் வாராங்க. அந்த வார ஆட்கள் ஆல்ரெடி கஸ்டமர் வச்சிருப்பாங்க, புதுசா வருவாங்க, இப்படி நிறைய பேர் வருவாங்க. அதுல இருந்து நீங்க எப்படி அவங்கள கவர் பண்ண போறீங்கிறத நீங்க ரியலா யோசிச்சீங்கன்னா சரி, நான் இது சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று நான் ஃபியூச்சர்ல போடுவேன், அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி யோசிச்சிங்கன்னா அதுக்கு நீங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் இன்னொருத்த வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அங்க வந்து சில சில பிரைசிங்ல ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி காட்சிப்படுத்துறதுல ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி என்னன்னு ஒரு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற பிளாட்ஃபார்மே உங்களை பூஸ்ட் பண்ணணும். அப்ப என்னன்னு சொன்னா, நீங்க அந்த அளவுக்கு அதுல நம்பிக்கையான ஒரு நபரா நீங்க மாறணும். அப்ப அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த கூகுள் இவங்கெல்லாம் உங்களை கொண்டு காட்டணும். அவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆட்கள். இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆட்கள் அவரால் பொருள் வாங்க வராருன்னா, அவர்கிட்ட இந்த மார்க்கெட்ல இப்படி ஒரு நபர்கிட்ட இந்த பொருள் சரியா சேல் ஆகுதுங்கிறத வந்து நீங்க கூகுளுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். விளங்குதா? இதற்கெல்லாம் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா சரி. ஸோ இதான் இதுல இருக்கிற விஷயம். ரைட். நம்ம அதுக்கு முதல் இந்த கன்வர்சேஷன் நடக்கிறதுக்கு நீங்க எம்ப்ளாயரை தேடி அவருக்கு சேவை செய்து கொடுக்கறது, கண்டினியூஸா அவர் வாரத்துக்கு டைப் ஆஃப் ஒர்க்கும் இருக்குது. இப்போ ஒரே எம்ப்ளாயருக்கு கண்டினியூஸா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு டைம் தான் ஒர்க் எடுப்பாரு, அப்படியும் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயருங்கக்குள்ள அவங்க 2-3 வகையான எம்ப்ளாயிஸ் வருவாங்க. அவங்களையும் நீங்க லேர்ன் பண்ணணும். சில ஆட்கள் வந்து சேல்ஸை ட்ராப் பண்றாங்க, அவங்க மிடில் மேன் சொல்லுவாங்க. அவங்க அப்படி நான் ஒரு கான்செப்ட் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன், மிடில் மேனோடு சொல்லி. அவங்களுக்கு அந்த சேவிஸ் தேவையில்லை. ஆனால் சேவிஸ் தேவையான ஒரு நபருக்கு வந்து அவர் என்ன சொன்னா உங்கள்கிட்ட அந்த சேவிஸ் எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்க அவங்க அப்படியும் யோசிச்சுட்டு உங்களோட சேவிஸை வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும். என்னதான் நீங்க இதுல இப்ப நம்ம நிறைய கான்செப்டுகள் நிறைய இதுகள் பேசினாலும் கடைசியில வந்து இருக்க போது ஒரே இது என்னன்னு சொன்னா, நீங்க இந்த குயிக் ரிச் ஸ்கீம் இல்லாம யோசனை இல்லாம ரியலா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஹை அக்குரஸியா கொடுங்க. அதாவது அவர் உங்களுக்கு $0.01 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, அவர் தார ஒர்க்கை நீங்க முழுமையான எஃபர்டோட நீங்க என்ன செய்யணும், அவருக்கு ஒப்பிக்கணும். அப்படி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணினா தான் நீங்க யாருங்கிறது அவருக்கு தெரியாது. உங்களோட சர்டிபிகேட்டை வச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணல, இது பண்ணல, ஜஸ்ட் ஒரு டீட்டெயில்ஸை மட்டும் அப்லோட் பண்றீங்க. ஆனா உங்களோட சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. டிகிரி எடுத்து வேலை போறாக்கள் எல்லாருமே சரியான ஆட்களா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்படி இல்லாட்டி இன்டர்வியூங்கிற ஒரு கான்செப்ட் தேவையில்லை. இன்டர்வியூல வந்து ஹெச்ஆர்எம் வந்து இருக்காரு, உங்களோட ஜாப் ரிலேட்டடான ஒரு நபர், ஜிஎம் எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னா ஏன் அவங்க எல்லாம் வரணும்? அதான் உங்கள்ட்ட டிகிரி இருக்குதானே. டிகிரி இருக்குங்கிறதால உங்கள்ட்ட நாலேஜ் ஸ்கில் இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. உங்கள்ட்ட பேசுற கம்யூனிகேஷன்லயே நீங்க யாருங்கிறத அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. ஓகே, இதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல சில ரிஸ்க் இருக்கு. நீங்க உடனடியான கன்வர்சேஷன், உடனடியான சேல்ஸ் நடக்காது. இது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஓகே, அப்படி என்னோட கண்ட்ரோல்ல இருந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட்ல ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்க வெல் ஃபியூச்சர் அகாடமியால கண்டக்ட் பண்றோம். இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நான் இதில் ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க. சுமார் எங்களோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, 3000க்கும் மேற்பட்ட ஏர்னிங்ஸ். அதே மாதிரி நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல எல்லாம் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் அல்லது சேவை சம்பந்தமா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ உங்களோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க உங்கள்கிட்ட கொஸ்டின் யாராவது தொகுத்து கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும், ரியலான ஆன்சர். ஸோ அப்படி அதுல மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி கேம் செக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம். நான் சொல்றதெல்லாம் இது ஒரு வெப்சைட்ல நாங்க 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட் படிக்கிறோமே, 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட்ல இது ஒரு வெப்சைட். அதே மாதிரி நீங்க படிக்கிறீங்க எங்கள்கிட்ட, நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணதுமே அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒன்றும் சொல்லுவோம். ஆனா இந்த வெப்சைட் என்ன செய்யுதுன்னா, இவங்கள்ட்ட பெர்ஃபார்ம் பண்ண போகல இவங்கள்ட்ட ஒரு க்ளோன் வெப்சைட் ஒன்று யூஸ் பண்றாங்க. இவங்களோட க்ளோன் வெப்சைட். அப்ப இதுலயே உண்மையாவே ஏர்னிங்ஸ் வந்து டபுள் ஆகுது. நான் ஒரு ப்ரூஃப் ஒன்று போடுவேன், நான் ஒரு ஷேர் பண்ணிக்க கிடைக்கல. ஒரு கவர்மெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கேர்ள் ஒன்று போட்டேன், கவர்மெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்ல இருக்குது, யூடியூப் வீடியோலையும் இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் லிங்க் இருக்குது. நீங்க யூடியூப்ல போயிட்டு போஸ்ட்ல பார்த்தாலும் சரி அல்லது சோஷியல் மீடியாஸ்ல பார்த்தாலும் சரி, அதை ஃபுல்லா நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல என்னன்னா அவை வந்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்றான். அப்ப நீங்க இதுல ஒர்க் பண்றங்கிறது ஓகே தான், ஹார்ட் ஒர்க். பட் வந்து நீங்க ஸ்மார்ட் ஒர்க்கை எப்போ இன்க்ளூட் பண்றீங்களோ அப்போதான் வந்து நீங்க க்ரோத் ஆகுங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. ஓகே, இந்தியன் மெம்பர்ஸை பாருங்க, அதே மாதிரி சவுதி மெம்பர்ஸ், கட்டார் மெம்பர்ஸ், இப்படின்னு ஒரு நிறைய பேர் இவங்களுக்கு போனஸும் இவங்க பே பண்ணுவாங்களா பாருங்க. இவன் தான் அந்த கவர்மெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க. ஸோ அவரோட ஏர்னிங்ஸ், அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஏர்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் பாருங்க, 1000 ரூபா வந்தாலும் வித்துரும். இதுக்காக தான் ஒர்க் பண்றேன்.
நாங்கள் ஒர்க் பண்ணுறது என்னன்னா எங்களுக்கு ஒரு சிறிய தேவை என்னான இதன் மூலமாக நம்ம பூர்த்தி செய்வோமே. எங்களுக்கு இருக்கிற ஒரு 1000 ரூபாய் 500 ரூபா தேவை என்னான இது ஒரு கதையும் இல்லை. நீங்கள் கட்டாயம் ஆன்லைன் ஜாப் செய்து தான் ஆகணும். டாலரில், யூரோவில், கிரிப்டோவில் இதில் வார மாதிரி ஒரு வேலை ஒன்று ரியலான ஒரு இடத்துல நீங்கள் தேடி லேர்ன் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸை உருவாக்கி ஆகணும். ஓகே, அதுவும் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது. நாம வேறு அஃபிலியேட் பண்ண போகிறேன்னா அது நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். பட் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இன்கம் ஒன்று கட்டாயம் உருவாக்குங்க. ஓகே, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த அடுத்த லிஸ்ட் இதில் இந்திய மெம்பர், துபாய் மெம்பர், கட்டார் மெம்பர்ஸ். ஸோ பாருங்கள் இந்தியன் மெம்பர்ஸ்ல இது ரொம்பவே கூட. பாருங்கள் சவுதி மெம்பர்ஸ். ஸோ இவர் வந்து $20 அதுக்கு போனஸ். இவர் வந்து ஃபோர்த் ஏர்னிங்ஸ் ஒரு கேர்ள் ரிசீவ் பண்ணிக்காவ, செகண்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிக்கா. இமேஜ்னு ஒரு சொன்னால் இது அசட், இது பெசிவ் இன்கம்ல வரும். இருக்கிற பெசிவ் இன்கம் ஸ்கீம்லேயே இது ரொம்ப ஈஸியானது. ஸோ இது பாருங்க செகண்ட் இமேஜ் செல் ஆகிருக்கும். ஒரே இமேஜ் 2 தரம் பாருங்க. இது $0.93, இது $0.91. இப்படிதான் ஒரு அசட்டை திரும்ப திரும்ப செய்யலாம். அப்போ எங்களுக்கானதான் நாங்கள் உருவாக்கி வச்சு விட்டா சரி. அதே மாதிரி இவர் 4 இமேஜ் தான் அப்லோட் பண்றாரு. ஒரு சேல்ஸ் நடந்திருக்குது. ஸோ இவர் வந்து $492 இது சர்வே கம்ப்ளீட் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு $2 சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்கிறார். ஸோ இது 13வது வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்காரு. இவர் வந்து செகண்ட் வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்கா. இவர் ஒரு வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்கா. இவர் 26வது வித்ரோவல். ஸோ இதுல வந்து பாருங்க சிலங்கர் மெமரி. நீங்க ஒரு மாசம் உங்களால $5 ஏர்ன் பண்ணிடும் ஸ்மார்ட்டான ஒரு தோட், ஒரு சரியான ஒர்க் இது ஒன்று இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க தாராளமா இது ஒரு நாள்ல ஏர்ன் பண்ணது ஒரு வெப்சைட்ல. நான் என்ன சொல்றேன், இந்த வெப்சைட்டுக்கே க்ளோன் வெப்சைட் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு இதை சரியா பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது க்ரோத் ஆகலாமா. அதே மாதிரி நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் சில ஸ்டோன்ஸ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ், நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்றவங்களுக்கு கென்வா எக்ஸஸ், கெட்டில் எக்ஸஸ், அஃபினிட்டி ஜிஎம்பி எக்ஸஸ், அதே மாதிரி 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ், இமேஜ் வீடியோ ஜெனரேஷன் டூல்ஸ், அதே மாதிரி இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி சாட் போட்டோட கைடன்ஸ், அதே மாதிரி ப்ரீமியம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்னிங் ஈவினிங் லைவ் செஷன்ஸ், அதே மாதிரி அன்லிஸ்டட் வீடியோவை எக்ஸஸ் பண்ணக்கூடிய பிரைவேட் டெலிகிராம் சப்போர்ட் குரூப் கிடைக்குமா. அப்படி எல்லா எக்ஸஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஆளும் இதில் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த ஏர்ன் பண்ணுற மணியும் ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மொபைல் ஒன்று வாங்குறா, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்னா அதோட சரி என்ன பண்ணுறான்னா இந்த ஏர்னிங்ஸ் நான் டபுள் பண்ணுற கான்செப்ட் சொல்கிறேன், அதையும் இவன் யூஸ் பண்ணுறான். ஓகே, ஸோ உங்களில் தான் இருக்குதா இது. இது என்னென்னா ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறது. அதே மாதிரி ஷார்ட் கட் மெத்தட் எந்த ஒரு கேரண்டிஸும் இல்லை. இங்கே வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் டெடிகேஷனாக கன்சிஸ்டண்டாக இருந்தால் சரி. ஓகே, இங்கே யாருக்கு மோஸ்ட் சூட்டபிள்னா யாரெல்லாம் பொறுமையாக இருந்து இதை லேர்ன் பண்ணிட்டு அப்ளை பண்ண நினைக்கிறாங்களோ உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஒரே ஒரு வெப்சைட் தான். ஒரே வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணாக்களும் இருக்கிறாங்க. அதாவது இப்போ நான் 12 வெப்சைட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு வெப்சைட்டை மட்டும் தெரிவு செய்து அதிலே நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ உங்களுக்கு வந்து தெரிவு கூட. ஓகே, நீங்க அன்னைக்கே ஒர்க் பண்ணிட்டு அன்னைக்கே ஏர்ன் பண்ண அன்னைக்கே ரிசீவும் பண்ணிக்கொள்ளலாம். ஏர்னிங் இங்கே டிகிரி, இன்வெஸ்ட்மெண்ட், லேப்டாப் தேவையில்லை, லக்கோ ஃபேக்கோ இல்லை. என்னால் ஒரு கரெக்டான கைடன்ஸை தரும். நீங்கள் சரியான ஆக்ஷனை போட்டால் ரிசல்ட்ஸ் கிடைக்குமா. ஓகே ரைட். வாட்ஸ்அப் கண்டெக்ட் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்ண தெரியாமையே வந்து சீனியர்ஸ் சொல்லி கொடுத்தவரெல்லாம் இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட், மொபைல் பேஸ்டு இருக்கு. மொபைல் இருந்தாலும் இது பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஒரு கன்சிஸ்டன்டான எஃபர்ட்டை கட்டாயம் போடுங்க. ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனில். நீங்கள் டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ தேவையில்ல, ஒரு ஸ்மார்ட்டான கைடன்ஸ் இருக்குமா. உங்களோட கையில் மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்கள் இதில் மாட்டிக்கொள்ளலாம். எந்த ஒரு காலநிலையிலையும் நீங்கள் வீட்டில் இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு எந்த ஒரு காலநிலையிலையும் நாங்கள் மழையோ வெயிலோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, ஸோ அதில் இந்த ஆன்லைன் ஜாப் பெரும்பான்மை வகிக்குது. 6+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் கைட் பண்ணியிருக்கிறோம். 3000க்கு மேலே ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தான். 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், இன்கம் ஃப்ரீலான்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எல்எம்எல்எமோ இல்லை, 100% ரிஸ்க் ஃப்ரீ. டெலிகிராம் எக்ஸஸ் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இவங்கட ஒரு ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் ஷேர் பண்ணிங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது லைவான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். சர்வேங்கிறது உங்களுக்கு விளங்கணும் எப்படின்னு ஒரு சொன்னால், அந்த அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற அவங்களோட ப்ராடக்ட் சம்பந்தமா சில கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர். இதைத்தான் நீங்க எல்லாரும் எந்த கண்ட்ரில இருந்தாலும் இது பண்ண பாருங்க. இதுல ஃபெமிலி பவுடர் மில்க் இது சம்பந்தமான சில கேள்விகளை அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன செய்வோம், அவங்க ஆன்சர் பண்ண போறோம். இந்த ஆன்சர் வந்து ரியலா இருக்கணும், நீங்க ஃபேக்கா கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ இதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே ரைட்.
அதே மாதிரி பிஎல்ஆர் ஆக்சஸ் உள்ள பிடிஎஃப். இது என்ன நோட் சொன்னா, நீங்க பிரைவேட் லைசன் வந்து உங்களுக்கு தந்துரும். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க ரீசெல் பண்ணலாம், அஃபிலியேட் லிங்க் பண்ணலாம், கண்டென்ட் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி வந்து அன்லிமிட்டட். அது மணி மேக்கிங் ரிலேட்டடானதா இருக்கும். ஓகே, யூடியூப் ஜாப் சம்பந்தமானது, ஃபேஸ்புக்ல மணி மேக் பண்ற சம்பந்தம், ChatGPT ப்ரம் சம்பந்தமான, கேன்வா சம்பந்தமான, லோகோ டிசைன் சம்பந்தமான, ஃப்ரீலான்சர் சம்பந்தமானது, அதே மாதிரி கலரிங் பேஜ், அமேசான் சம்பந்தமானது, அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் சேவிஸ் சம்பந்தமானது, கேன்வா டெம்ப்ளேட் சம்பந்தமான, இப்படி நிறைய பிடிஎஃப் இருக்கு. அன்லிமிட்டட் எக்ஸஸ் தேவையானக்கள் அதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் 6+ பிசினஸ்ல இருக்கிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட். டே 1ல இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு வந்து எந்த ஒரு போஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவ்மேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. இதில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதை செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் ஆக்சஸ் வந்து இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோர்சஸ் ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. பிஎல்ஆர் பிடிஎஃப் ஆக்சஸ், இந்த டெலிகிராம் ஆக்சஸ். அதே மாதிரி ஒரு A2 ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது இந்தியன்ஸ் அட்மினாக இருக்கிறது தான். அதே மாதிரி கோர்சஸ் ஆன்லைனில் பை பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரிசிப்டை சென்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லையோ. வாட்ஸ்அப் கனெக்ட் டெலிகிராம் இருக்குது. அல்லது நீங்கள் டேரெக்டாக கிரிப்டோல ஸ்கில்ல பைனியரில் பே பண்ண போனீங்கன்னா சொல்லுங்கள், சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெலிகிராம் லிங்க் வந்து இந்த யூடியூப்ல பயோலையும் இருக்குமா, ஸோ பயோலையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடநெறியில் எவ்வாறு வேலைகள் காணப்படுங்க, 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ண இது இல்லை அப்படிங்கிறார்கள், நீங்கள் இந்த இதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் இருக்குது, மற்றது ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பயோலையும் இருக்கும். ஸோ இதுலையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம், இங்கே இருக்குமா. ஓகே, வீடியோ லிங்க் இருக்கும், வீடியோ லிங்க்ல வந்து நீங்கள் ஆக்சஸை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லிங்க் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் பயோவில் வாங்க. ஸோ பயோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெலிகிராம் ஆக்சஸ் இருக்கும், நீங்கள் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம், அதை வச்சு நீங்கள் உங்களை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லிங்க்டின்லேயே நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி டெலிகிராம் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ டெய்லி அப்டேட் அதுக்கு இது பண்ணி கொள்ளும். அதே மாதிரி கூகுளில் வந்து நீங்கள் வெல் ஃபீச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆயிரும். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்களோட சோஷியல் மீடியாஸ் ஆக்சஸ். இங்கே நாங்கள் சோஷியல் மீடியாஸில் ஓவரால் நாங்கள் என்னென்ன வெல்ஃபியர் அகாடமி. ஸோ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோ 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோ. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நீங்களும் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணேன் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் முதலாவது செக் பண்ணுங்கள். சும்மா வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து செக் பண்ணிவிட்டு இது சும்மா இது பண்ணாமல், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க நீங்கள் நான் எஃபர்ட் ஒன்றை போட்டு எனக்கான ஒரு இதை நான் வீட்டுக்கு இருந்து நான் உருவாக்கணும் நினைக்கிறார்கள் மட்டும் நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா, ஸோ நீங்கள் கன்செப்ட் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே, வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, ஸோ வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் வாட்ஸ்அப்லேயே ஏதாவது ஒரு கண்டெக்ட் ஒன்று கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குமா. ரைட், ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்குள்ளே வருவோம். இங்கே என்னென்னு ஒரு சொன்னால் ஃப்ரீலான்சர் நீங்கள் நான் அந்த ஓர்டர் படியே நீங்கள் இது பண்ணுங்களா. முதலாவது வந்து கே ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட், அதாவது இப்போ புதுசாக உருவாகிட்டு வர ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இது லைக் ஐக்கியா, அதே மாதிரி டேனோன், ஆப்பிள், இந்த கம்பெனிலாம் இதில் ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் இதில் வந்து நிறைய பேர் இப்போ இது பண்ணுறாங்க. இதை பேஸாக வச்சு ஸ்ரீலங்காவில் நிறைய கோர்சஸும் வந்து பில்டப் ஆகிட்டு வருது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த துறையில் நல்ல எஃபர்டோ அந்த துறையில் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். 100 வேர்ட்ஸுக்கு $2, 100 வேர்ட்ஸுக்கு $1 அப்படின்னு ஒரு சொல்லியும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் வந்து கூட இருக்குது. ஓகே, பாருங்கள், இப்படி நிறைய இருக்குது சேவிஸ்கள். நீங்கள் எந்த துறையில் இது பண்ணீங்களோ கட்டாயம் நீங்கள் வேற ஒரு இது இல்லைன்னா இந்த கே ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இந்த புது சவாராக்கள் பழசா இருக்கிறார்கள் எல்லாரும் இது பண்ணுங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப குறைய. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் குயிக்காக இது பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ஸ்ட்ராங்கான பிளேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, கே ஒர்க்காக அடுத்து வந்து செய்யறதுக்கு. ஸோ இது நான் சொல்கிற இந்த 5 வெப்சைட்டில் ஷுவர் அவங்களுக்கு அட்லீஸ்ட் 3ஆவது புதுசாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து circle.com. இது கொஞ்சம் வித்தியாசம். பட் இதில் வந்து சில சேல்ஸ்கள் நடக்குது. சில ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் இதில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இவங்களோட இதை ஆடியோ ரைட்டிங் ரிலேட்டடானது, ஆர்டிக்கல் பிளாக், ப்ரோமோஸ், SEO ரிலேட்டடான சில ஈஸியான சின்ன சின்ன ஒர்க்குகளுக்கு இங்கே வந்து நிறைய பேர் ஜிக் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜிக்கை போடுங்க. என்னென்னா நீங்கள் எவ்ரி வீக் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா பெஸ்ட் செல்லிங் ஜிக்குன்னு சொல்லி இங்கே வந்து இது பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த $3 இங்கே பாருங்கள், இதில் இந்த இருக்குது பெஸ்ட் செல்லிங்ஸ் இருக்குது. அப்படி வார அது ரிலேட்டடான இப்போ 5,000 Spotify மந்த்லி லிசனர்ஸ் சொல்லி ஒரு சர்வீஸ் $20 ப்ரொவைட் பண்ணுங்க. அவருக்கு 13
சேல்ஸ் நடந்திருக்கு. ரிவ்யூஸ் 13 வந்திருக்கு. அதை கூட இது பண்ணுவாங்க. அதே மாதிரி 1,00,000 ரியல் வெப் விசிட்டர்ஸ். இதெல்லாம் வந்து இந்த வெப்சைட் விசிட், அதே மாதிரி இந்த ஸ்பாட்டிஃபை லிசனர்ஸ், இதுக்கு ஒரு ஸ்மார்ட் லெவல் இது ஒன்று இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்ஸ்லேயே அது இருக்குது. ஓகே, நான் இந்த வெப்சைட்டை நான் சொல்லலை, பட் வந்து தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். என்னன்னா இதை நீங்க அழகா மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ப்ராஃபிட்டபிளா. அடுத்தது இதெல்லாம் வந்து நீங்க பெரிய பெரிய வெப்சைட்ல இந்த வேலை செய்யலாம், உங்களை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வச்சுங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதில் வார சில ஜாப் சேல் பாருங்க, 5,000 காப்பிரைட் ஃப்ரீ வைரல் மிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல். ஓகே, $2 கொடுக்குறாங்க. ஸோ அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஏஐ டூல் வந்த பிறகு இந்த ஒர்க்லாம் பெரிய பெரிய ஈஸி. ஓகே, ஸோ தேவையானங்கள் ஈஸி இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து கோலேண்ட்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ ஃப்ரீலான்சர்ஸுக்கு வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இது இருக்கிறாங்க, பட் நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டடான $200 மில்லியன் per இயர் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் ஃப்ரீலான்சர்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்னென்ன சேவிஸ் இருக்கோ, கெட் பெய்ட் குயிக்லி. ஸோ இதை செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே, ரைட். பில்ட் யுவர் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ். நான் இதில் இருக்கிற அந்த ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் வந்து நல்ல டாப் லெவல். இவங்கெல்லாம் நீங்கள் இதில் போய் லிங்க்டின்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸ்களில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு ஒரு சொன்னால் அவங்களுக்கு ஓடர்ஸ் கூட கிடைக்கும். ஸோ எமக்கு புது ஆட்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஓகே, அந்த கமிஷன் சில விஷயங்களுக்காக ஒரே வெப்சைட் நிறைய பேர் சொல்றதால உங்களை வந்து சில வெளியில இடங்களுக்கு போடாமல் முடிக்கிறது. அடுத்து வந்து சேவிஸ் ஸ்கேப். இது வந்து ப்ரூஃப் ரீடிங் அண்ட் எடிட்டிங் சேவிஸ். ஓகே, சூஸ் த ரைட் எடிட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து 1,00,000 கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக ஃப்ரீலான்சராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான ஒர்க்கை எடுக்கலாமா. ஓகே, சுமார் 26 வருஷமாக பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இதில் டிரான்ஸ்லேஷன் என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க்னா நீங்கள் டிசைன் பண்ணலாம், ரைட்டிங் பண்ணலாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணலாமா. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வெப்சைட் வந்து SEO கிளாக். ஸோ இந்த வெப்சைட்டும் காம்படிஷன் குறைஞ்ச அப்படிங்கிறத விட நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓகே, நிறைய பேருக்குன்னா நான் சில பர்சனை பார்க்க இவங்க யோசிக்கிறாங்க என்னன்னா, நம்ம இந்த சேவிஸை வந்து ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் சேவிஸஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள்ட்ட ரிவ்யூஸ் எடுக்கலாம். இப்போ இவர் வந்து $50 ஒரு சொன்னால் 1,365 இருக்குது. இதில் இவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இதில் கொடுப்பாங்க. அதாவது இந்த இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி படித்து பாருங்க. அந்த டிப்பெல்லாம் வந்து என்ன செய்யணும், உங்களை பூஸ்ட் பண்ண. இதில் காம்படிஷன் நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிற ஒரு பக்கம் இருக்கு. எமக்கிட்ட நாம உருவாக்குற அந்த ஜிக்கை பூஸ்ட் பண்றதுக்கு இப்போ நான் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, எங்களோட கிளாஸ் வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், நீங்க இங்க ஏர்ன் பண்றீங்கன்னா அந்த ஏர்ன் பண்ற மணி வச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா யாரும் சர்ச் பண்ணா அவங்கள்ட்ட காசு கொடுத்து என்ன நீங்க ஃபெஸ்டிவல் காட்டுங்கன்னு சொல்றது. அப்ப அதுல ஏர்ன் பண்ணா நீங்க அப்படி கொடுத்து நீங்க இது பண்ணலாம்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாம இவங்களாவே சில ஃப்ரீயான ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு வந்து இதுல கூட. அதே மாதிரி இந்த SEO கிளாக் நல்ல லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல 5 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் வந்து இவங்களோட ஓன் வெப்சைட் தான் இருக்குது. ஓகே, ஒன்று SEO கிளாக், அடுத்து கோட் கிளாக்ஸ் சொன்னா கோடு ரிலேட்டடான ஜாப்ஸ் வரும் இதுல. ஓகே, அடுத்தது வந்து லிஸ்டிங் கிளாக்ஸ்னு ஒரு சொன்னா லிஸ்டிங் ரிலேட்டடானது, அதாவது வெப்சைட் லிஸ்ட் பண்றது இப்படியான லிஸ்டிங். பிக்சல் கிளாக்ஸ்னா டிசைன் சம்பந்தமான, வேர்ட் கிளாக்ஸ்னு ஒரு சொன்னா ரைட்டிங் சம்பந்தமான ஜாப் வரும். ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு போகும். நீங்க இதுலேயும் நீங்க தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு உங்களோட சேல்ஸ். அடுத்தது உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய இடத்தை தெரியணும்னு சொன்னா நீங்க நிறைய வெப்சைட்ல நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா நீங்க சேல்ஸை ப்ரொவைட் பண்ண தேவையில்லைன்னாலும் நீங்க அங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களை வந்து ஒரு டிப் ஒன்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது எம்ப்ளாயரை நம்ம கெச் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா அவங்கள வந்து அந்த பிளாட்ஃபார்மை விட்டு வெளியில சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த அளவுக்கு அவங்க இதாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி எம்ப்ளாயிஸும் என்ன செய்வாங்கன்னா உங்களை தேடி பார்ப்பாங்க. கூகுளில் வந்து சர்ச் பண்ண போகல நீங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்காக தான் நீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் கான்செப்டா நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களை கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த ஜாப் அவங்க தருவாங்க. ஓகே, அதை நீங்க அவங்களோட ப்ரெசென்ட் வந்து அதாவது ஆன்லைன் ப்ரெசென்ட் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கணும். ஓகே, அதை நீங்க இது பண்ணி கொள்ளுங்க. அதுக்காக இப்படியான வெப்சைட்ல நம்ம சொல்றது. ஓகே, SEO கிளாக். ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஃப்ரீலான்சர். இதுலயும் காம்படிஷன் வந்து கூட தான், பட் வந்து இதுல வித்தியாசமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த ஃப்ரீலான்சருக்கு நம்ம பே பண்ணினோம்னு சொன்னா எங்களை வந்து வித்தியாசமா ட்ரீட் பண்ணுவாங்க மற்ற ஆக்களை விட.
அப்போ அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு மந்த்லி $5 வரும். அதை நாங்கள் மற்ற வெப்சைட் இது எங்களோட கிளாஸில் நாங்கள் டீச் பண்ணுறோம். மற்ற வெப்சைட்ல இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்ல இருந்து அந்த ஏர்னிங்ஸ் எடுத்து நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், இவங்களுக்கு கொடுத்து அதை அப்கிரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இது 1 month ஃப்ரீ எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸும் இருக்குது. அது இது பண்ணோம். இது எப்படின்னா ஏனைய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்லேருந்து வித்தியாசம். எப்படின்னா இவங்க ஒரு ஜாப் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அக்கௌண்ட் எக்ஸிகூட்டிவ் தேவைன்னு சொல்லி. ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிள்னா நம்ம வந்து ப்ரொப்போசல் பண்ணுறேன், நான் இந்த ஜாப்பை செய்து தரணும்னு சொல்லி நான் ப்ரொப்போசல் பண்ணுறேன். அந்த கான்செப்ட் அப்படி இருக்க போக்கில் இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி இதில் கண்டெஸ்ட் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது சம்மந்தமாக நான் கிளாஸில் நிறைய விஷயங்கள் படிப்போம். அதே மாதிரி இதில் நிறைய ஃபேக் லைன்ஸ், நிறைய ஜங்க்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து நம்ம இது பண்ணவும் வேணும். ஸோ அது சம்மந்தமாக நம்ம படிப்போம். ஸோ அப்படி நிறைய பேர் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு ஜாப்பை நீங்கள் கிளிக் பண்ணாலே இதில் வந்து ப்ரொப்போசல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அப்படி ப்ரொப்போசல் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா இவர் $7 சும்மா 146 ரிவ்யூஸ் எடுத்திருக்காரு. இவர் 46 ரிவ்யூஸ் எடுத்திருக்காரு. 161 ரிவ்யூஸ் எடுத்திருக்காரு. இது வந்து 35 ரிவ்யூஸ். இப்படி நிறைய பேர் இங்கே சேல்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் புதுசு தான் இப்போ $3.2 ஏர்ன் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி இவர் 1 ரிவ்யூ எடுத்திருக்காரு, $1.8. இப்படி வந்து நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை நாங்கள் யூஸ் பண்ணோம்னா இதுலேயும் நீங்கள் நல்ல ஃப்ரீலான்ஸ் இது பண்ணலாம். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக இதை தேடி படிச்சு கொள்ளுங்க. ஓகே, நல்ல ஒரு வெப்சைட், நிறைய பில்லியன் கணக்கான யூசர்ஸ் இருக்கிற வெப்சைட்டா. ஓகே, ரைட். ஸோ இது 5ல் ஏதாவது ஒன்று கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளாஸ் சம்பந்தமாக கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், ஒரு கம்யூனிட்டி கீழே இருந்து ஒரு கைடன்ஸு கீழே இருந்து ஸ்கீமில் இது பண்ணாமல் சரியான ஒரு கைடன்ஸ் தேவை வந்தாலும் கட்டாயமாக வெல்ஃபேர் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். அது இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவை அல்லது எதுவும் டவுட்னு சொன்னால் கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து இதை உங்களோட மணி மேக்கிங் ரிலேட்டடாக தெரிவிக்கிற யாருக்காவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்முடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.